கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்திலே நாம் இதோ கூடியிருக்கின்றோம். மதுரை உயர் மறை மாவட்டம் கொடைக்கானல் மறை வட்டத்தில் அண்டி வந்தோர் அனைவரையும் ஆதரித்து கேட்க இருக்கின்ற, நாம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நமக்கு இறைவனிடம் பரிந்து பேசி நிறைவான ஆசிரியர் தரக்கூடிய புனித சலே தனையினுடைய இந்த திருத்தலத்திலே இந்த நாளிலே அவருடைய இந்த உயிருள்ள பிரசனத்தினுடைய ஆராதனையை நாம் இறை பிரசனத்தோடு இணைந்து அவருடைய ஆசிரியை பெறக்கூடியிருக்கின்றோம். இந்த வேளையிலே மாதா தொலைக்காட்சி மூலமாக இந்த உயிருள்ள பிரசனத்திலே இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இதோ அவருடைய உயிருள்ள பிரசனம் நம்மை வழி நடத்துவதாக. இதோ நம்முடைய கண்ணீர் கவலைகள் அனைத்தையும் துடைப்பதாக. நம்முடைய வேதனைகள் பாடுகள் அனைத்தையும் மகிழ்ச்சியாக இறைவன் மாற்ற இதோ அழைத்திருக்கின்றார். இதோ இந்த உயிருள்ள பிரசனத்திலே நம்முடைய எல்லா தேவைகளையும் நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய மதுரை உயர்மறை மாவட்டத்திற்காக, இன்னும் கொடைக்கானல் மறை வட்டத்திற்காக, இன்னும் பல்வேறு இடங்களில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக, சிறப்பாக மாதா தொலைக்காட்சி மூலமாக இந்த நற்கருணை பிரசனத்தில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திற்கக்கூடிய வேதனைகள், கஷ்டங்கள், பாரங்கள் அகல, அவர்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற, அவர்களுக்கு தேவையான எல்லா விண்ணக மன்னர்கள் அருள் கொடைகளையும் பொழிய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சமூகத்திற்காக, தேசத்திற்காக, உலக நாடுகளுக்காக, அமைதிக்காக இரக்கத்தின் ஆண்டவர் நிறைவான இரக்கத்தையும் அருளையும் ஆசிரியம் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த ஆராதனையிலே நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஒப்புக் கொடுப்போம். இதோ திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல, கண்களை கொடுத்தவர் நம்மை காண்கின்றார், செவிகளை பொருத்தியவர் கேளாதிருப்பாரா என்பதற்கேற்ப ஆண்டவர் நம்மை நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து இந்த ஆராதனையிலே பக்தியோடு பங்கு பெறுவோம். இந்த ஆராதனையிலே ஆண்டவரை ஆராதித்து யோசனையில் பெரியவரே என்ற பாடலை பாடல் குழுவினோடு இணைந்து பாடி இறைவனை ஆராதித்து புகழ்வோம். ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. உன்னத தேவனே ஆராதனை ஆராதனை ஆராதனை.
ஆராதனை. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. உன்னத தேவனே ஆராதனை ஆராதனை ஆராதனை. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. உன்னத தேவனே ஆராதனை ஆராதனை ஆராதனை. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை ஆராதனை. உன்னத தேவனே ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆண்டவரை ஆராதித்து போற்றி புகழ்ந்த நாம் இப்பொழுது அவருடைய உன்னத கொடைகளை நம்முடைய வாழ்வின் வல்லமையாக பெற இருக்கின்ற நேரம் இது. இதோ இந்த திருத்தலத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மக்கள் கோடிக்கணக்கானோர் வந்து சென்று அன்னை வழியாக இறைவனுடைய ஆசிரியம் அருளையும் பெற்று செல்கின்றனர். இதோ அந்த அருமையான வேளையிலும் கூட இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளையும் இன்னும் இங்கு திருப்பயணிலாக வந்து தங்களுடைய தேவைகளுக்காக ஜெபித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் சிறப்பாக மாதா தொலைக்காட்சி மூலமாக இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று இறை பிரசனத்திலே இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுடைய தேவைகளுக்காக, இன்னும் தேசத்திற்காக, உலக நாடுகளுக்காக, அமைதிக்காக, இன்னும் நல்ல உடல்ல சுகத்திற்காக, இன்னும் நம்முடைய எல்லா தேவைகளையும் விண்ணக மன்னக அருள்கொடைகள் பொழிய வேண்டும் என்பதற்காக உன்னத தேவனுடைய ஆவியானவரை நாம் பெற இருக்கின்ற வேளை இது. இதோ உலகம் தோன்றுவதற்கு முன்பாக இதோ தண்ணீரின் மீது தூய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்பதை நாங்கள் வாசிக்கின்றோம். இவ்வாறு உலகம் தோன்றுவதற்கும் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் இறைவன் தோற்றுவித்ததும், இன்னும் ஏன் மனிதரை கூட தோற்றுவித்ததும் தூய ஆவியுடைய வல்லமையால் என்பதை நாம் உணர்கின்றோம். தூய ஆவியானவர் நம்மை வலுப்படுத்த, நம்மை திடப்படுத்த,
இன்னும் நம்மை வாழ்விக்க நம்மோடு கூட இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்ற பொழுது, நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவார் என்று சொன்ன அந்த தூய ஆவியானவருடைய வல்லமை நம் ஒவ்வொருவரை நிரப்ப வேண்டிய நேரம் இது. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் நம்முடைய எல்லா வேதனைகளையும் தூய ஆவியானவர் தொட்டு ஆசீர்வதிக்கக்கூடிய உயிருள்ள பிரசனம் இது. இதோ எத்தனையோ நோய் நொடிகள், தலைவலி, கால்வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, இன்னும் எத்தனையோ சுகர் பிரச்சனைகள், கேன்சர் பிரச்சனைகள், இதய நோய்கள், இன்னும் எத்தனையோ மாரடைப்புகள், இன்னும் சிறுநீரக பிரச்சனைகள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் மனிதன் நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, இதோ உம்முடைய குணமளிக்கக்கூடிய கரம் எங்கள் பிள்ளைகளை தொடட்டும், உம்முடைய இரக்கமுள்ள பார்வை எங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி தூய ஆவியானவருடைய வல்லமை நம்மை இறங்கி நாமும் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய சமூகமும் தேசமும் நல்ல உடல்ல சுகத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த உயிருள்ள பிரசனத்திலே உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய வல்லமையையும் ஆசிரியையும் அருளையும் நம்முடைய தாய் சலேத்தனை வழியாக உருக்கமாக பெற இறைஞ்சி மன்றாடுவோம். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அன்பு மொழியில் நாங்கள் பேச வேண்டுமே, நாங்கள் உம்மை அன்போடு உம்மை தேடி நாடி வர வேண்டுமே என்று சொல்லி பாடுவோம். ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல்மொழியில் பேச வேண்டுமே, ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. எல்லோரும் இணைந்து பாடுவோம். ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தெக்கோஸ்து பெருவிழாவிலே நீர் பெருமழையாக ஆவியை ஊற்றியவரே, இதோ இந்த நாளிலும் கூட ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்பி நம்முடைய வல்லமையில கரத்தினால் எங்களை அரவணைக்க வேண்டும் என்று நம்முடைய எல்லாவற்றையும் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பெந்தெக்கோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினே, பெந்தெக்கோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினே. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா, தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உயிருள்ள பிரசனத்திலே நம்முடைய ஆண்டவரை ஆராதித்து போற்றி புகழ்ந்தோம். அவர் நமக்கு துணையாளராக அனுப்பிய தூய ஆவியானவருடைய வல்லமையை நிறைவாக பெற வேண்டி ஜெபித்திருக்கின்றோம். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இறைவனை காண்பவர் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப தூய உள்ளத்தோடு நாம் இப்பொழுது
இறைவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அவரை நம்முடைய உள்ளத்தில் ஏற்று வாழ இப்பொழுது உருக்கத்துடன் வரம் கேட்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 25 36 முடிய. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும் பொழுது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாக அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்பொழுது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு, இம்மூவரில் எவர் அடுத்திருப்போர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல்வேறு இடங்களிலிருந்து மாதா தொலைக்காட்சி மூலமாக இந்த ஆராதனையிலே, இந்த உயிருள்ள பிரசனத்திலே இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே எங்கு பார்த்தாலும் சண்டைகள், சச்சரவுகள், இன்னும் குடும்பங்களிலே பிளவுகள், சமூகத்திலே பல்வேறு பிரச்சனைகள், இன்னும் மனப்போராட்டங்கள், கொலை, கொள்ளை, கற்பழிப்புகள் என்று அமைதியற்ற ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவற்றையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது எதற்காக இப்படி நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் என்று கேட்டால், அதற்கு நாம் இன்றைய மாசங்களிலிருந்து சிந்திக்கின்ற பொழுது அதுக்கு விடை கிடைக்கின்றது. ஏனென்றால் இன்றைய நாளிலே மனிதன் ஒரு இரக்கமில்லாத நிலையோடு வாழ்வதும் அல்லது இரக்கம் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றுவதையும் நாம் பார்க்கின்றோம். அன்பு இல்லை, பரிவு இல்லை, இரக்கம் இல்லை. இந்த நிலையில்தான் இன்று இந்த உலக சமூகமானது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நான் வாழ்ந்தால் போதும், என்னுடைய குடும்பம் நல்லா இருந்தால் போதும் என்ற ஒரு சுயநல உலகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. பதவிக்காக, பட்டத்திற்காக, இன்னும் பணத்திற்காக யாரை வேண்டுமானாலும் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இன்று மனிதனானவன் ஒரு
மிருகமாக மாறிக்கொண்டிருக்கின்றான். இன்றைய சூழ்நிலையிலே, இந்த இறை பிரசனத்திலே, இந்த உயிருள்ள பிரசனத்திலே ஆண்டவர் நம்மீது காட்டிய அந்த இரக்கத்தை நாமும் மற்றவரோடு காட்டி வாழ வேண்டும் என்று நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு தகப்பனுக்கு 2 மகள்கள் இருந்தார்கள். மூத்தவள் அதிகம் படித்த காரணத்தினால் அவளை ஒரு அரசு வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரசாங்க வேலை பார்க்கக்கூடிய ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். 2வது மகள் குறைவான படிப்பு, ஆகவே அவள் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த ஒரு குடும்பத்திலே அவளை திருமணம் செய்து கொடுத்தார். இப்படி இருக்கின்ற பொழுது மூத்த மகள் அரசாங்க வேலை என்பதால் ஒரு சில பிரச்சனை இல்லாமல், பண பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால், இளைய மகள் விவசாயத்திலே ஒரு சில நேரத்திலே நாம் நினைப்பது நடப்பது கிடையாது. விளைச்சல் இருக்கும், அதற்கு ஏற்ற விலை இருக்காது. இப்படி ஒரு கஷ்டமான சூழலை வாழும் பொழுது 2வது மகளுக்கு அந்த தகப்பனார் ஒரு சில உதவிகளை செய்தார். இதை கண்ட ஒரு சிலர் அந்த மூத்த சகோதரிடம் சென்று, உன்னுடைய தந்தை உனக்கு எதுவும் செய்வதில்லை, ஆனால் மாறாக உன்னுடைய தங்கைக்கு அதிகமாக அவர் உதவி செய்கின்றார் என்று சொன்னவுடன் மூத்த மகள் ஒரு நாள் தன்னுடைய தந்தையிடம் வந்து கேட்டாலாம், அப்பா, இது உமக்கே ஞாபகமாக இருக்கிறதா? தாய் இறந்த பிறகு 2 கண்களாக எங்களை வளர்த்தீர், 2 பிள்ளைகளுக்கும் நீர் நல்ல முறையிலே திருமணம் செய்து கொடுத்தாலும் சகோதரிக்கு செய்வது போல நீர் எனக்கு செய்வது இல்லை. ஒரு கண்ணிலே சுண்ணாம்பையும் இன்னொரு கண்ணிலே வெண்ணையும் வைப்பதாக இருக்கிறது என்று அவள் கூறினாராம். உடனே அவருடைய தந்தை அந்த மூத்த மகளை பார்த்து சொன்னாராம், மகளே, உனக்கு நான் செய்தது நீதியின் அடிப்படையில், உன் தங்கைக்கு நான் செய்தது இரக்கத்தின் அடிப்படையில் என்று சொன்னாராம். கிரேஸ் அன்பாதவர்களே, பல நேரங்களிலே மனிதர்களாகிய நாம் நீதி நேர்மை என்று சொல்லிக்கொண்டு எனக்கும் இப்படிதான் வேண்டும், இவருக்கு என்று சரிசமாக என்று சொல்லி பல நேரங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த தந்தை சொன்னது போல நீதி நேர்மை என்று சொல்வதில்லை, மாறாக இரக்கமும் உடையவராக அந்த தந்தை இருந்தார். அதே போலத்தான் நம்முடைய அந்த உயிருள்ள பிரசனத்திற்குரிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இரக்கத்தோடும் நம்மை வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகின்றார் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தையிலே நாம் வாசி கேட்டோம். அதைத்தான் மிக அருமையாக சொல்வார்கள், மனிதனின் நீதி வேறு, கடவுளுடைய நீதி வேறு. மனிதன் சட்டத்தை அடிப்படையாக கொண்ட நீதியை கடைபிடிக்கின்றான் மனிதன், ஆனால் கடவுள் எப்போதும் இரக்கத்தை அடிப்படையாக கொண்ட நீதியை கடைபிடிக்கின்றார். ஆகவே இரக்கத்தின் நீதியின் கடவுள்தான் நம்முடைய கடவுள். அவர் நம்முடைய பாவங்களையோ குற்றங்களையோ நாம் செய்யக்கூடிய பெரிய பெரிய பாவங்களை அவர் பன்னோக்குவதில்லை, மாறாக அவர் இரக்கத்தோடு நம்மை பார்க்கின்றார். அப்படி என்றால் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைய நாளிலே அந்த சமாரியனுடைய ஓமையிலே முதலிலே அவர் பரிவு இரக்கம் என்ற 2 வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். பரிவு என்று சொல்கின்ற பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பார்த்தவுடன் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு நிலை, உணர்ச்சி பூர்வமான ஒரு செயல்தான் பரிவு. ஐயோ இப்படி ஆகிவிட்டதே, ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சே, ஐயோ அல்லது இப்படி ஒரு விபத்துக்குள்ளாகிவிட்டார்களே, இப்படி இறப்பு வந்து விட்டதே, இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி பரிதாபத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு உணர்வுபூர்வமான ஒரு செயல்தான் பரிவு. அதே வேளையிலே இரக்கம் என்பது அதைவிட ஒரு ஸ்டெப் மேலே, ஒரு மடங்கு மேலாக செல்கிறது. எப்படி என்றால் பரிதாபம் மனநிலையோடு நோக்கும் பார்வை அல்ல, மாறாக துன்பப்படுவோருடன் துயரத்தில் இருப்பவுடன் உடலால் உள்ளத்தால் உணர்வால் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நிலை. ஒருத்தர் யாரோ 2 வீலர்ல விழுந்துட்டாங்க, ஐயோ விழுந்துட்டாங்களே என்று அங்கு பரிதாபப்படக்கூடிய நிலை அல்ல, மாறாக உடனே என்ன செய்ய வேண்டும், அவரை எடுத்து அவருக்கு என்ன செய்யணும், உள்ளத்தால் உடலால் உணர்வால் இணைந்து அவருக்கு என்ன செய்ய வேண்டும், அடுத்து அவரை ஆஸ்பத்திரி கூட்டு போகணும் என்று சொல்லக்கூடிய ஒரு செயல், அதுதான் இரக்கம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மேல் பரிவு மட்டும் கொண்டிருக்கவில்லை, மாறாக அந்த பரிவோடு கூடிய இரக்கத்தையும் கொண்டவராக இருக்கின்றார். அதைத்தான் மத்தேயு எழுதின நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கின்றோம், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்று இறைவார்த்தையிலே வாசிக்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது நாம் விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரம் 7-8 நாம் வாசிக்கின்றோம். தந்தையாய் ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன்.
ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியருடைய பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு, அதாவது கனானியர், இத்தாரியர், சமயரியர் அவர் வாழக்கூடிய அந்த நாட்டுக்கு என்ன செய்வேன், நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன் என்று கூறுவார். இஸ்ராயல் மக்கள் பார்வோனுடைய அடிமையில் இருந்த பொழுது அவர்கள் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அவர்கள் கண்ணீரோடு அடிமையிலே வாழ்கின்ற பொழுது கடவுள் அவர்களை பார்க்கின்றார், அவருடைய குரல்களை கேட்கின்றார். அதோடு மட்டும் இல்லாமல் அவர்களை மோசே வழியாக பல்வேறு இன்னல்கள் மத்தியிலும் கூட அவர்களை எல்லாம் அந்த அடிமைத்தளத்திலிருந்து கடக்க செய்து செங்கடலை இரண்டாக பிரித்து அதிலும் கடக்க செய்து பாலும் தேன் பொழியக்கூடிய கானான் தேசத்திலே அவர்களுக்கு நிறைவாழ்வை கொடுத்தார். துன்பத்திலிருந்து இன்பத்தை, இன்னும் அடிமை தலையிலிருந்து ஒரு உரிமை வாழ்வை, இன்னும் அவர்களுடைய அந்த கண்ணீர் கவலைகளிலிருந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தார் இறைவன். அதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே சொல்கின்றார்கள், அனாவிம் ஆஃப் யாவே என்று சொல்வார்கள். கடவுள் எப்பொழுதுமே என்ன செய்கின்றார், ஏழைகள், எளியோர், கைவிடப்பட்டோர், துன்பப்படுவோர், அடிமைப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் அளிப்பவராக, அவர்களுக்கு ஆரோக்கியம் கொடுப்பவராக, அவர்களுக்கு சுகவாழ்வு அளிப்பவராக, அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பவராக இருக்கின்றார். அந்த இறைவன் தான் இங்கே உயிருள்ள பிரசனத்திலே இருக்கின்றார். இறைசன்பாந்தவர்களே, புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது இயேசுவும் இங்கே உயிருள்ள பிரசனக்கூடிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அல்லல் படுவோர், அவதிப்படுவோர், ஒடுக்கப்பட்டோர், ஏழைகள், பாவிகள், விதவைகள், நோய்வாய்ப்பட்டோர் இவர்களுடைய பக்கமாக இருந்து அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்தார். அதைத்தான் நாம் பல இடங்களிலே வாசிக்கின்றோம். பரிவு மட்டுமல்ல, இரக்கமும் கொண்டிருந்தார். அதைத்தான் இன்றைய நாளிலே நாம் வாசிக்கிற நற்செய்தியிலே நல்ல சமாரியர் ஓமையிலே நாம் பார்க்கின்றோம். அந்த அந்த சமாரியன் என்ன செய்கின்றான், செல்கின்ற பொழுது அங்கு அவனை திருடர்கள் என்ன செய்கிறார்கள், அடித்துவிட்டு குற்றுயிராக போட்டுவிட்டு சென்றார்கள் அந்த மனிதனை. அங்கு ஒரு லேவியர் செல்கின்றார், ஒரு குரு செல்கின்றார், இன்னும் அங்கு செல்வர்கள் எல்லாம் அதை பார்த்துவிட்டு செல்கிறார்கள். அவர்களிடம் பரிவு இருந்தது. ஐயோ இப்படி ஆயிடுச்சே என்று சொல்லி பரிவு ஏற்பட்டது. ஆனால் அந்த இரக்க நிலை அங்கு வரவில்லை. பரிவோடு பார்த்துவிட்டு கஷ்டப்படான் ஆகிவிட்டது என்று சொல்லி செல்கிறார். ஆனால் அதுக்கு அடுத்து யாரு, அங்கு வரக்கூடிய ஒருவர் சமாரியர் வருகின்றார். அவர் என்ன செய்கின்றார், அங்கு அவர் மேல் பரிவு மட்டுமல்ல இரக்கமும் கொண்டார். அந்த சமாரியர் மேல் இறக்கப்படுகின்றார். அந்த பரிவு மட்டுமல்ல, ஒரு மதிக்கு மேலாக இறக்கப்பட்டு உடனே அவர் என்ன செய்தார், தன்னுடைய குதிரையை ஏற்றி அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு எல்லாவற்றையும் அவருக்கு கொடுக்கின்றார். அப்போது கேட்கின்றார், கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இந்த 3 பேர்ல யாரு சிறந்தவர் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார்கள், அவர் மேல் இரக்கம் காட்டியவர், பரிவு மட்டும் காட்டியவர் அல்ல. ஐயோ இப்படி ஆகிவிட்டது என்று அவர்களையும் குறை சொல்ல முடியாது, பார்த்துட்டு ஒரு சினத்தை போயிருக்கலாம். ஆனால் அதற்கடுத்து அந்த உணர்வோடு உள்ளத்தால் உணர்வால் இணைந்து செயல்படக்கூடிய அந்த இரக்கத்தை அங்கு காட்டக்கூடிய நிலையைத்தான் நாம் நல்ல சமாரியர் என்று சொல்கின்றோம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதைத்தான் நாம் பல்வேறு இடங்களிலே பார்க்கின்றோம். தவறு செய்த ஊதாரி மகனை தண்டித்துவது நீதியானது. ஒருத்தன் தவறு செஞ்சுட்டானா அவனை தண்டிக்கிறது அது நீதியானது. ஆனால் அவனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்வது இரக்கமானது. பைபிள்ல பார்க்கிறோம், தந்தை தன்னுடைய மகன் 2வது மகன் சென்று தாண்டோனித்தனமாக அலைந்து விட்டு திரும்பி வருகின்ற பொழுது அவனை தண்டிக்கவில்லை. நீ ஓடிப்பேர், என் கண்ணில் முழிக்காத, என் பேரை கெடுத்துட்டேன்னு சொல்லி அவனை தண்டிக்கவில்லை. ஒருவேளை தண்டிச்சா அது நீதி படிப்பிலே. ஆனால் அவர் இறக்கப்பட்டு அவனை ஏற்றுக்கொண்டு அவர் மன்னித்தார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது சட்டமாக நீதியாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யார், அவர் திருந்தி வழிவிடுவதற்கு அவர் மேல் அவர் கொண்ட அந்த குணம், அந்த செயல் அதான் இரக்கமானது. இன்னும் என்ன தவறு செய்தேன், என்னை ஏன் அடிக்கிறான்னு கேட்டார் ஆண்டவர் இயேசு. ஏன் என்ன தவறு செய்ய, என்ன அடிச்ச, என்ன தவறுன்னு சொல்லுன்னு கேட்டார். அதே வேளையிலே என்ன செய்தார், தந்தை இவர்களை மன்னியும் என்று சொன்னார். இவர்களை மன்னியும் என்று இறந்தவர் அவருக்கு எதிராக செயல்பட்டவர்களை இறக்கும் பொழுது கூட சிலுவையிலே அவர் மன்னித்தாரே, அதுதான் இரக்கமானது. இன்னும் நாம் பார்க்கின்றோம், அந்த வேலைக்கு செல்கின்ற பொழுது காலையில் 9 மணிக்கு சென்றவங்க 12 மணி, 3 மணி, 5 மணி என்று சென்றவங்களுக்கும் ஒரே நேரத்தில் சம்பளம் கொடுத்தாங்க. அது இரக்கமானது. நீதியின் அடிப்படையில் பார்த்தா 1 மணி நேரம் வேலை செய்வனுக்கு அவ்வளோ ரூபா கொடுக்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இரக்கத்தின் அடிப்படையில் நீ செய்ய. அதுதான் அந்த நான் சொன்ன நிகழ்விலும் கூட அந்த தகப்பன் தன்னுடைய 2வது மகளுக்கு செய்தது
இரக்கத்தின் அடிப்படையில். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இப்படி இரக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு உன்னத ஒரு கொடையாக இருக்க வேண்டும். அந்த இரக்கத்தை தான் அன்னை மரியாளும் இதோ இந்த இடத்திலே அண்டி வருவோர் அனைவரையும் ஆதரித்தவர்களுக்கு எவ்வளையோ அற்புதங்களை செய்யக்கூடிய தாய் அன்னை மரியாள் சலேத்தனையும் அதைத்தான் செய்தார்கள். காண ஒரு கல்யாண வீட்டிலே அங்கு சென்றவுடன் அங்கு திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்று பார்க்கின்ற பொழுது அங்கு பார்த்தார்கள். அங்கு பரிவு கொண்டதோடு மட்டும் நின்று விடாமல் ஐயோ இப்படி ஆயிடுச்சே என்று சொல்லி எல்லோரும் பல 10 11 நின்று விடாமல் உடனடியாக அதற்கு என்ன ஏற்பாடு என்று சொல்லி இரக்கப்பட்டு தன்னுடைய உணர்வால் உடலால் உள்ளத்தால் தன் மகனிடம் பரிந்து பேசி அங்கு நிறைவாழ்வை கொண்டு வந்த அன்னையினுடைய திருத்தலத்திலே நாம் கூடி ஜெபித்து இறையாசிரை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அந்த இரக்கத்தை நாமும் கடைபிடித்து வாழ வேண்டும். ஆண்டவர் இரக்கம் கொண்டார். அதைத்தான் நாம் திருப்பாடல் 145 8 9 வாசிக்கின்றோம். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுவர் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் சொல்கின்றார். அவர் இரக்கம் காட்டுகின்றார். அதனால்தான் நம்ம தான் வாழ்கின்றோம். அதே வேளையில அவரை பின்பற்றி அவருடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய நாமும் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்கள் மீது, நம்முடைய சகோதர சகோதரிகள் மீது இரக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்று சொன்ன இறைவார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்க வேண்டும். இன்னைக்கு கணவன் மனை உறவுகளிலே இரக்கம் இல்லை, பரிவும் இல்லை. பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கும் இடையே உறவுகளிலே பரிவு இரக்கம் இல்லை. ஏதோ பிரச்சனைகள், சச்சரவுகள், சண்டைகள், குழப்பங்கள், இன்னும் சமூகத்திலே பிரச்சனைகள், சகோதர சகோதரி உறவுகளிலே பிரச்சனைகள், இன்னும் உலக நாடுகளை எடுக்கின்றோம், தேசத்தை எடுக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் போர், சண்டை. ஏன்? ஒருவருக்கொருவர் பரிவு கொள்வதில்லை. அதே வேளையிலே பரிவு கொண்டாலும் இரக்கம் கொள்வதில்லை. நாம் பரிவும் இரக்கமும் கொண்டு வாழ்கின்ற பொழுதுதான் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அது எந்த வாழ்வாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்வாக இருந்தாலும், துறவற வாழ்வாக இருந்தாலும், இன்னும் எந்த ஒரு நம்முடைய சமூக வாழ்வாக இருந்தாலும், நாம் ஒருவர் மீது ஒருவர் பரிவும் இரக்கமும் கொண்டு ஒருவரை ஏற்றுக்கொண்டு ஒருவரை அன்பு செய்து வாழ்கின்ற பொழுது நாம் நிறைவான ஆசிரியை பெறுகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் ஆண்டவரிடம் நாமே ஒப்புக் கொடுப்போம். அதைத்தான் மிக அருமையாக சொல்வார்கள், நீதியை பின்பற்றினால் நாம் மக்கள், அதே நேரத்தில் இரக்கத்தை பின்பற்றினால் நாம் இறை மக்கள் என்று சொல்கின்றோம். ஆகவே நீதியை மட்டும் பின்பற்றி மக்களாக வாழாமல் இரக்கத்தையும் பின்பற்றி இறை மக்களாக நாம் வாழ்வோம். என்னுடைய ஆசிரை நம்முடைய தாய் அன்னை சலைத்தொழியாக நிறைவாக பெறுவோம். அன்மிக்க சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை வழியாக என்னுடைய இரக்கத்தையும் பரிவையும் நிறைவாக பெற நாம் இறை வார்த்தையை சிந்தித்து தியானித்தோம். இந்த வேளையிலே தூய பவுல் சொல்வது போல, கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள நான் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொன்னவரைப் போல நாமும் அந்த பரிவை இரக்கத்தை தன்னை வாழ்நாள் முழுவதும் நமக்கு விட்டு சென்ற அந்த கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வினுடைய ஒப்பற்ற செல்வமாக கொண்டு, அவரே நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டு அவரை கரம் பிடித்து அவரோடு இணைந்து வழிநடத்த வேண்டும். அந்த ஒப்பற்ற என் செல்வம்தான் இயேசு என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்று வாழ வேண்டும் என்று நாம் இப்பொழுது தியானித்து, ஒப்பற்ற என் செல்வமே ஓயந்தன் இயேசுநாதா என்ற பாடலை பாடி நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, இன்னும் நம்முடைய தேசத்திற்காக எல்லாவற்றையும் ஆண்டோடு ஒப்பு கொடுத்து இந்த உயிருள்ள பிரசனத்திலே தொடர்ந்து மன்றாடுவோம்.
உம்மை நான் ஆதாயமாகவும் உம்மோடு ஒன்றாகவும் எல்லாமே குப்பையென எல்லாமே குப்பையென என்னாலும் கருதுவே ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா உம்மை நான் அறிந்து உறவாட உம்மை நான் அறிந்து உறவாட உள்ளதெல்லாம் இழந்தேன் நான் உள்ளதெல்லாம் இழந்தேன் கடந்ததை மறந்தே கண் முன்னால் என் இயேசுதான் கடந்ததை மறந்தே கண் முன்னால் என் இயேசுதான் தொடர்ந்து ஓடுவே தொடர்ந்து ஓடுவே தொல்லைகள் என்ன செய்யும் ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா உம்மை நான் அறிந்து உறவாட உம்மை நான் அறிந்து உறவாட உள்ளதெல்லாம் இழந்தே நான் உள்ளதெல்லாம் இழந்தே ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா உம்மை நான் அறிந்து உறவாட உம்மை நான் அறிந்து உறவாட உள்ளதெல்லாம் இழந்தேன் நான் உள்ளதெல்லாம் இழந்தேன். இறையேசுவின் பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய இந்த உயிருள்ள பிரசனத்திலே ஒப்பற்ற செல்வமான அவருடைய இரக்கத்தையும் பரிவையும் பெற்று வாழ ஆராதித்து புகழ்ந்து இறைவார்த்தை மூலமாக நாம் ஜெபித்த நாம் இப்பொழுது நம்முடைய தேவைகளுக்காக ஜெபித்து இறை ஆசிரை பெறுவோம். கண்களை மூடி நாம் இந்த உயிருள்ள பிரசன்னத்திலே நம்முடைய குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரை இறைவா, இதோ இந்த நாளுக்காக இதோ இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு தந்தை இறைவா, இதோ பல்வேறு இடங்களிலிருந்தும் இன்னும் இந்த மாதா தொலைக்காட்சி மூலமாக இந்த உயிருள்ள பிரசனத்திலே ஜெயிப்பதற்கு நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகளும் சச்சரவுகளும் பிளவுகளும் என்று வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அமைதியையும் இரக்கத்தையும் நிறைவாக பொழிந்து, இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏன் அவர் இரக்கத்தை பெறுவர் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப வாழ நீர் செய்த இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இதோ அந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இதோ அந்த வேளையிலே உம்முடைய உயிருள்ள பிரசனத்தின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டு கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குடும்பங்களை உடைய ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய குடும்பங்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்கான எதிர்காலத்திற்காக ஜெபிக்கின்றோம். இதோ பல்வேறு வெளியிடங்களிலே படித்துக் கொண்டிருக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளுக்காக பாதுகாப்பை தாரும் அப்பா. ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் எங்களுடைய பிள்ளைகள் வளர வேண்டும் ஆண்டவரே. இதோ படித்து விட்டு வேலை இல்லாத எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தாங்க தகப்பனே. வெளிநாடுகளிலும் வெளியிடங்களிலும் வெளி மாநிலங்களும் படித்துக்கொண்டு வேலை பார்த்து கொண்டு பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் பாதுகாப்பையும் உடனிருப்பையும் நீர் நிறைவாக பொழிவீராக. இன்னும் எங்களுடைய குடும்பங்களிலே சுபகாரியங்கள் நடைபெற வேண்டும். பல்வேறு தடைகளினால் நிறைவேறாமல் இருக்கக்கூடிய திருமண காரியங்களுக்காக மன்றாடுகிறோம் அப்பா. திருமண காரியங்களை தக்க காலத்தில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் நிறைவாக பொழிவீராக.
திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல வரன்களை கொடுத்து திருமண காரியங்களை ஆசீர்வதியுமானது. திருமணமாய் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஜெபிக்கின்றோம். ஏதோ நீர்தாமே கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து உம்முடைய கருணை உள்ள பார்வையினால் அவர்களை பார்த்து உம்முடைய இரக்கமுள்ள பார்வையினால் அவர்கள் மேல் மனமிறங்கி குழந்தையை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ நாங்கள் செய்யக்கூடிய தொழில்கள், பணிகள், வியாபாரங்கள், விவசாயங்கள், கால்நடைகள், தோட்டம் துறவுகள், பயிர் வச்சைகள், பறவைகள் அனைத்தையும் ஆசீர்வதிங்கன்னு கேட்போம். இதோ இந்த கோடை தேசத்திலே எந்த ஒரு கடும் குளிரோ எந்த ஒரு கொடிய விலங்கடை தொல்லையோ எங்களுடைய பிள்ளைகளையோ எங்களுடைய தேசத்தையோ தாக்காமல் இருக்க அருள் தாங்கப்பான்னு கேட்போம். நாம் செய்யக்கூடிய தொழிலே நல்ல விளைச்சலை தருமாறு கேட்போம். விளைச்சலுக்கு ஏற்ற நல்ல விலைவாசியை கொடுத்து எங்களுடைய பிள்ளைகளை பொருளாதாரத்தில் உயர்த்துங்க ஆண்டவரேன்னு கேட்போம். நம்முடைய பாதைகளிலே முன்னின்று இறைவன் வழி நடத்த வேண்டும், நம்முடைய பயணங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்போம். ஆண்டவரே, எத்தனை விபத்துக்கள் ஆண்டவரே நாங்கள் நடந்து செல்கின்ற பொழுதும் வாகனங்களே செல்கின்ற பொழுதும் நீர் எங்களை பாதுகாத்து நல்ல உடனிருந்து நல்ல உடல்ல சுகத்துடன் எங்களை வழி நடத்துகிறாங்க. ஆண்டவரே, பல்வேறு நோய் நொடிகளினால் மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெற்றுக் கொண்டு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏதோ தங்களுக்கு உழைக்கக்கூடிய பணத்திலே பாதியை மருத்துவமனைகளிலே செலவிட்டுக் கொண்டிருக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கரம் அளித்து உடைய குணமளிக்கக்கூடிய கரம் அவர்களை தொடட்டும் அப்பா. உடைய கருணை உள்ள பார்வை அவர்கள் இறங்கட்டும் ஆண்டவரே. நீர் பரிவும் இரக்கமும் கொண்டவர் என்பதை நாங்கள் இன்று வாசிக்க கேட்ட மாட்டோம். நீர் எங்கள் மேல் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் பரிவும் இரக்கம் கொண்டு நோய் நொடியிலிருந்து விடுதலையை தாரும். தலைவலி, கால்வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி என்னும் சுகர் பிரச்சனைகள், கேன்சர் பிரச்சனைகள், இருதய பிரச்சனைகள் என்னும் எத்தனையோ நரம்பு பிரச்சனைகள், நாடி பிரச்சனை என்று சொல்லி பல்வேறு நிலைகளிலே மருத்துவமனையில் வாடி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு உடல் உள்ள சுகத்தை நீர் தரப்புகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ எங்களுடைய தேசத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்காக, அவர்களுக்கு சிறு சிறு தொழில்கள் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்காக, பிள்ளைகளுக்காக, இன்னும் வாகனங்கள் ஓட்ட சொல்லி செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்காக மன்றாடுகிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளுடைய பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்துங்கப்பா. எல்லா விண்ணக மன்னக அருள் கொடைகளையும் பொழிங்க ஆண்டவரேன்னு கேட்போம். இதோ அந்த நாளிலே எங்களுடைய மதுரை உயர்மறை மாவட்டத்திற்காக, அருள் பணியாளர்களுக்காக, இருபால் துறவியர்களுக்காக, என்னுடைய பேராயருக்காக, இன்னும் இந்த மறை வட்டத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய அருள் தந்தைகளுக்காக, இன்னும் இருக்கக்கூடிய இறை சமூகத்திற்காக, இன்னும் மாதா தொலைக்காட்சியில் இருந்து இந்த உயிருள்ள பிரசனத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் சலேத்தனை வழியாக ஆசீர்வதிப்பீராக, உடல்ல சுகத்தை கொடுப்பீராக. நீர் உள்ளத்தை பார்ப்பவர் ஆண்டவரே. நாங்கள் வெளி அடையாளங்களை பார்ப்பவர்கள். இதோ கண்களை கொடுத்த நீர் காண்கின்றீர், இதோ எங்களுக்கு காதுகளை பொருத்தி நீர் கேட்கின்றீர் என்று திருப்பால் ஆசிரியர் சொல்வது போல நாங்கள் ஜெபித்த வேண்டிய எல்லா மன்றாட்டுகளையும் கேட்டு, இன்னும் எங்களுடைய உள்ளத்திற்குரிய எல்லா வேதனைகள், மனப்பாரங்கள், மன கஷ்டங்கள், மன போராட்டங்கள், பல்வேறு வகையான வருத்தங்கள் எல்லாம் நீர்தாமே கண்ணோக்கி பார்த்து எல்லா விண்ணக மன்னக அருள் கொடைகளையும் பொழியும் ஆண்டவரை. கட்டடம் செய்யக்கூடியவர்கள், சித்தால் வேலை செய்யக்கூடியவர்கள், எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இதோ இந்த நாளிலே மாதா தொலைக்காட்சியிலிருந்து வந்து இதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்காக, அதனுடைய அருள் தந்தைகளுக்காக இனி நிறைவான ஆசீர்வாதங்களை பொழிவீராக. இதோ எல்லாருடைய தேவைகளையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். நிறைவான ஆசீர்வாதங்களையும் பொழிந்து நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் எங்களுடைய சமூகமும் தேசம் உலக நாடுகளிலும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானமும் பெருகி ஒருவர் மீது ஒருவர் இரக்கம் கொண்டு நீதியை மட்டும் கடைபிடித்து நீதி மக்களாக அல்லாமல் இரக்கத்தையும் கடைபிடித்து இறை மக்களாக, பரிவு மட்டுமல்ல பரிவோடு கூடி இரக்கத்தையும் கொண்டு ஒருவர் மீது ஒருவர் நீர் செலுத்திய இரக்கத்தையும் காட்டி இரக்கமுடையோர் பேறு பெற்ற இரக்கத்தை பெறுவர் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப வாழ வளர எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவும் எங்களுடைய தாய் அன்னை சலேத் வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமேன். முழங்கால் படியிட்டு மாண்புயர் பாடி நம்முடைய ஆண்டவருடைய ஆசிரியும் அருளையும் நிறைவாக பெறுவோம். பழைய நியம முறைகள்
தந்தையார்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருரத்தம் இவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய உம்மை மன்றாடுகின்றோம்.